ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் ஊராட்சி இந்திரா நகரில் வீட்டிற்குள் கழிவுநீரானது புகுவதாக தகவல் வெளியானது. கால்வாய் வசதிகளிலிருந்து மழைநீர் வெளியேற வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் வீட்டிற்குள் புகுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் இருந்தும் மழை தண்ணீர் வெளியேற போதிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் அப்பகுதியில் மழைக்காலம் வரும்போதெல்லாம் மழை தண்ணீருடன் கழிவுநீர் வீடுகளில் உள்ளே செல்வதும், அதே போல் அப்பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக கழிவுநீர் வெளியேற வழியில்லாமல் பல நாட்களாக மக்கள் வசிக்கும் குடியிருப்பு சாலையில் முழங்கால் அளவிற்கு குளம் மற்றும் குட்டை போல் தேங்கியுள்ளதாகவும், இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் தொடர்ந்து இப்பிரச்சனை நீடித்து வருவதால் ஆவேசமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கினை கண்டித்து அம்மூர் ஷோலிங்கர் செல்லும் சாலையில் திடீரென வாகனங்களை மறித்து 1 மணி நேரத்துக்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.